வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருப்பூர் பகுதியில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தில் IDPL எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டம் நடக்கிறது. விளைநிலத்தில் குழாய் பதிக்கப்படுவதால் விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். சாலை ஓரம் குழாய்களை பதிக்க வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் அவினாசிபாளையம் பகுதியில் 7வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை விவசாயிகளை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். நம்முடைய விவசாய பெருமக்கள் IDPL இருகூரிலிருந்து தேவனகொந்தி தும்கூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி அது. இந்த பைப்லைன் ப்ராஜெக்ட் 362 கிலோமீட்டர் BPSCL ப்ராஜெக்ட். அதுல குறிப்பாக இந்த 75 கிலோமீட்டர் பைப்லைன் அவங்க போடக்கூடிய புதிய பைப்லைன் ஏற்கனவே 2002 கமிஷன் பண்ண கொச்சின் கோயம்புத்தூர் கரூர் பைப்லைன் மேல போடணும் அப்படின்னு BPSCL விரும்புறாங்க. விவசாய பெருமக்கள் அதை எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். 9 கிலோமீட்டர் கோயம்புத்தூருக்குள்ளேயும் மிச்ச கிலோமீட்டர் திருப்பூருக்குள்ளேயும் வருது. இது பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக நாம் அப்பவே ஆதரவு தெரிவித்து விவசாய பெருமக்கள் என்னோடு சொல்லியர் ஐயா செல்லமுத்து ஐயா இருக்கிறாங்க, மூத்த தலைவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, மாவட்ட தலைவர் ஸ்ரீனிவாசன், GK நாகராஜன் தலைமையில இந்த போராட்ட குழு செல்லமுத்து ஐயா அவருடைய முன்னிலையில புதுடெல்லிக்கு போய் பெட்ரோலியத்துறை அமைச்சர், செயலாளர், அமைச்சருடைய உதவியாளர் எல்லாத்தையும் சந்திச்சு BPCL அதிகாரிகளை சந்திச்சு அன்னைக்கே நாம இதுக்கு சொல்யூஷன் நோக்கி போனோம். குறிப்பாக இந்த 74 கிலோமீட்டர் இந்த கொச்சின் கோயம்புத்தூர் கரூர் பைப்லைன் மேல போகாம இதை நேஷனல் ஹைவேக்குள்ள கொண்டு வரலாமா. இன்னைக்கு அவங்க 2 விதமா சொல்லியிருக்கிறாங்க. நேஷனல் ஹைவே 544 பொறுத்த வரைக்கும் நம்முடைய சேலம் கோயம்புத்தூர் சேலம் ஹைவே ஆல்ரெடி அங்க 2 கேஸ் கம்பெனியுடைய பைப்லைன் ஹைவே கீழே போகுது. 3வது BPCL போக முடியாது. நேஷனல் ஹைவே 81 கரூர் ரோடு, இதை விட்டு நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு இதெல்லாம் நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா ஒரு 4 ஊர்களை பைபாஸ் பண்ணி கொண்டு போகணும். சூலூர், பல்லடம், காங்கயம், வெள்ளக்கோவில் எல்லாம் தாண்டி வெளியே போகணும். அப்படி போகும் பொழுது இன்னும் புதிய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. 352 விவசாய பெருமக்கள் பாதிக்கப்படுவாங்க. பட்டா நிலத்துக்குள்ள போகணும்னு அவங்க இன்னைக்கு நம்முடைய செயலாளர் அவங்க சொன்னாங்க. அதன்படி இங்கே பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது அந்த குழுவினுடைய தலைவர் எல்லாம் இருக்கிறாங்க, கமிட்டி இருக்கிறாங்க, அண்ணன் ஈசன் அவர்கள் இருக்கிறாங்க. இவங்க சொல்றது கிராமப்புற சாலையில கொண்டு போவோம், அதாவது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ரோடு, ரூரல் ரோடு அதுக்குள்ள நம்ம கொண்டு போவோம் அப்படிங்கிற ஒரு யோசனை. ஆல்ரெடி நம்ம டெல்லியில இதை சொன்னோம். பட் இருந்தும் கூட நேஷனல் ஹைவே அப்படிங்கறதுல அவங்க கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க. காரணம் அது மத்திய அரசு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய நிலம், அதுக்குள்ள போனா உங்களுக்கு ஈஸி ஆயிரும். அதனால இன்னைக்கு இவங்க இதை ஒரு ஆல்டர்னேட்டர் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நாங்க இன்னைக்கு BPSCL ரெக்வஸ்ட் பண்றோம், ஒரு 15 நாட்கள் இதை நிறுத்தி வைங்க இந்த பைப்லைன் போடுற வேலையை. ஏன்னா இன்னைக்கு அவங்க கோர்ட் டைரக்ஷன் வாங்கி கோர்ட்டினுடைய அனுமதியோடு காவல்துறை அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. விவசாயிகளும் மிக பொறுமையாக அறவழி போராட்டத்தில் எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியா இருக்கிறாங்க. அதனால BPSCL நிறுவனத்திற்கு ஒரு 15 நாள் நிறுத்தி வைங்க. மத்திய அரசு சார்பாக ஒரு இணை செயலாளர் இங்கே வரும் பொழுது, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வரும் பொழுது அவர்கள் தலைமையில 2 மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கள், போராட்ட குழுவினுடைய தலைவர்கள், இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களை வச்சு இந்த ஆல்டர்னேட் ரூட் டிஸ்ட்ரிக்ட் ரோட்டுக்குள்ள போலாமா அப்படிங்கிற கருத்தையும் நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படின்னு ஒரு கருத்து வச்சிருக்கோம். அதே நேரத்தில் தலைவர்கள் சொல்றாங்க, இல்ல நேஷனல் ஹைவேல ஆல்ரெடி 270 கிலோமீட்டர் தருமபுரி பக்கத்தெல்லாம் போகுது, இந்த 70 கிலோமீட்டர் நீங்க புதுசா கொண்டு வாங்க, அதுல என்ன பெருசா செலவாயிர போகுதுன்னு. அதனால இன்னைக்கு விவசாயிகளை பொறுத்தவரை 23 ஆண்டுகள் நாங்க அரசுக்கு நாங்க சேவை பண்ணிருக்கோம். எங்க நிலத்துக்கு நடுவுலயே பைப்பு போயிருக்கு. இன்னைக்கு அந்த நிலத்தை வச்சு எங்களால ஒரு லோனோ எதுவுமே வாங்க முடியல. ஆனா இதே அந்த பைப்லைன் போகாத பக்கத்து நிலம் பாத்தீங்கன்னா விலை உயர்ந்துருச்சு, அவங்க வித்துக்கிறாங்க. நாங்க என்ன தப்பு பண்ணோம், பாவம் பண்ணோம்னு கேட்கறாங்க. அது மிக மிக நியாயமான ஒரு விஷயம். அதனால் தொடர்ந்து அவர்களோடு இருக்கின்றோம். இதற்கு ஒரு தீர்வு கொடுப்பதற்கான எல்லா முயற்சியும் கையில் எடுத்திருக்கோம். இந்த இணை செயலாளர் வந்த பொழுது நிச்சயமா ஒரு பாசிட்டிவான ஒரு முடிவு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. முதலமைச்சரை பொறுத்தவரை சமீபத்தில் இந்து பத்திரிகையில ஒரு கட்டுரை போட்டிருந்தாங்க. எந்த நிதியுமே மத்திய அரசு கிடையாது, மாநில அரசு நாங்க தான் அதிகமா கொடுக்கிறோம். ஒரு வீடு கட்டுற திட்டமா 81% நாங்க கொடுக்கிறோம், மத்திய அரசு கம்மியா தான் கொடுக்குது, இந்த திட்டமா நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆர்கியூமெண்ட்ல போறாருன்னா, ஆமாம் நிறைய திட்டங்கள் 60-40 ரேஷியோ, அதாவது மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் சேரும் பொழுது மாநில அரசு 60%, மத்திய அரசு 40% இருக்கு. பெரும்பாலான திட்டங்கள், நிறைய திட்டங்கள் 50-50% இருக்கு. மத்திய அரசு 50, மாநில அரசு. நிறைய திட்டங்கள் மத்திய அரசு மட்டுமே 100% இருக்கு. இப்ப ஒரு பக்கம் இவர் எல்லாரும் இணைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்ற முதலமைச்சர் ஏன் மத்திய அரசுடைய 100% மத்திய அரசு ஃபண்ட் பண்ற திட்டத்தை ஏன் சொல்ல மாட்டார்? நேஷனல் ஹைவே மத்திய அரசு 100% ஃபண்ட் பண்றாங்க, போர்ட் மத்திய அரசு 100% கொடுக்கறாங்க. ஏன் அதை பேசாம ஒரு 4-5 திட்டத்தை மட்டும் எடுத்து
இது மத்திய அரசு கொஞ்சம் கொடுக்கறாங்க, நாங்க நிறைய கொடுக்கறோம், ஏன் அரசியல் பண்ண முதலமைச்சர் விரும்புகின்றார்கள் அப்படின்னு தான் நாங்க திரும்ப கேட்டோம். அதனால முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவங்க மத்திய அரசுடைய திட்டத்தை முழுமையா அனுமதிக்கணும். அது எல்லா மக்களுக்கும் போய் சேர்வதற்கான முயற்சி எடுக்க வேண்டுமோ தவிர நிதி பங்கீட்டை வச்சு அரசியல் செய்யக்கூடாது என்பது தொடர்ச்சியாக நாங்கள் பேசக்கூடிய ஒரு வாதம். ஆனா சிபில் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் அது விவசாயிகளுக்கு எல்லாம் எந்த காலத்திலயும் அது பொருந்தாதுங்கண்ணா. அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் மாச சம்பளம் வாங்குறவங்க, மாசம் இஎம்ஐ கட்டுறவங்க, அவங்க சரியா கட்டுறாங்களாங்கிறதுக்காக தான் சிபில் ஸ்கோரே வந்துச்சு. அது விவசாயிகள் போற மாச சம்பளமே வாங்காதவங்க, வருஷத்துக்கு ஒரு அறுவடை பண்ணி ஒரு நேரத்துல பணம் வரும், ஒரு நேரத்துல பணம் வராது, ஆட்டுக்குட்டி ஒரே நேரத்துல விற்க மாட்டாங்க, பக்கத்து தோட்டத்துல கடன் வாங்கி மகசூல் வந்த பிறகு கடனை கட்டுறவங்க, அவங்களுக்கு எந்த காலத்திலயும் சிபில் ஸ்கோர் பொருந்தாது. அது மாநில அரசும் உணர்ந்து அது வேண்டான்னு திரும்ப அது பேக் அடிச்சுட்டாங்க. அதனால சிபில் ஸ்கோர் விவசாயிகளுக்கு யாராச்சும் கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா அது ஒரு மோசமான ஒரு வாதம். அது நிச்சயமா நடைமுறையில் சாத்தியம் இல்லாத வாதம். கல் போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு எங்களுக்கு இருக்கு. அதே கல்ல உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சியில தலைவர்கள்லாம் வந்து நாமளும் குடிச்சு அந்த கல்லு போராட்டத்தை ஆரம்பிச்சு வச்சோம். இன்னைக்கு ஒரு தடையை உடைத்து ஒரு போராட்டம் செய்வது எனக்கு அதுல உடன்பாடு இல்லைங்கன்னா, தடையை நீக்கிறோம் நாங்க சொல்றோம். ஏன்னா நாளைக்கு அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மக்கள் பிரதிநிதிகளாக அரசு இயந்திரத்துல வந்து உட்காரும் பொழுது அவங்க கையெழுத்து போட்டு டெசிஷன் எடுக்கணும். நாளைக்கு டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க எல்லாம் ஒரு காலத்துல வர போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இல்ல நாங்க காவல்துறையை தாண்டி மரத்து மேல ஏறி நாங்க கல்லை இறக்கி கொண்டு வந்து குடிக்கணும் அப்படிங்கறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லை. அது இன்னைக்கு ஒரு விவசாய பெருமக்கள் செய்யறதுக்கு முழு உரிமை இருக்கு. மரம் வச்சிருக்கிறாங்க, பண்றாங்க. ஒரு அரசியல் தலைவர்களாக நாம் அதை செய்யும் பொழுது மக்கள் நம்மளை பாக்குறாங்க. நாளைக்கு உங்க கையில நாங்க ஆட்சி அதிகாரம் கொடுக்கும் பொழுது அந்த ஆட்சி அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த போறீங்க? சில இடத்துல காமா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆனால் நாம் முழு ஆதரவு கொடுக்கிறோம். அதுக்கு ஜி.கே. நாகராஜனோ நீங்களோ போய் ஒரு மரத்து மேல ஏறி பானை உடைச்சு காவல்துறையிட்ட சண்டை போட்டு நீங்க ரோட்ல கல்ல குடிப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா நாங்கள் அதை செய்ய போவது இல்லை. சட்டப்படி தடையை தகர்த்து விட்டு களத்துக்கு வர்றோம். ஏன்னா அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கான அழகு. அதே நேரத்தில் அது சீமான் அண்ணன் ஸ்டைல். நான் சொல்றதுனால சீமான் அவர்கள் நான் கிரிட்டிசைஸ் பண்றேன்னு கிடையாது. அது அவரு ஸ்டைல். முதல்ல இருந்து அவருடைய அரசியல் அந்த ஸ்டைல்ல பண்ணணும்னு விரும்புறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொறுப்பான கட்சி, மத்திய ஆட்சியில் இருக்கும். நாங்க ஒன்றொன்றும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பண்ணணும் அப்படின்னாங்கன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு அழகில்லை. அதனால் எங்களுடைய ஆதரவு கல் இறக்கும் போராட்டத்திற்கு இருக்கு. விவசாயிகளுக்கு எங்களுடைய ஆதரவு கல்லின் மீது இருக்கக்கூடிய தடையை நீக்குவதற்கு இருக்கு. அதை சட்டப்படி நீக்கிவிட்டு நாங்க களத்துக்கு வர்றோம். ஆனா நீங்க மரத்த மேல ஏறி பானையை கட்டி இறக்கி கொண்டு வந்து குடிப்பீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு விவசாயிகள் இறக்கி கொண்டு வரும் பொழுது குடிக்கிறோம். கேஸ் எங்க மேல போட்டு காட்சிப்படி நாங்க அதை செய்யும் பொழுது வேறு தரப்பட்ட மக்களும் நாளைக்கு உங்க கையில நாங்க சட்டம் ஒழுங்கு கொடுக்கும் பொழுது அதை சரியா பயன்படுத்துவீங்களா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கறக்காகத்தான் இந்த விஷயத்தை பொறுத்தவரை எனக்கு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்கு. அதே நேரத்தில் சீமான் அவர்கள் மீது பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன் ரகுபதி அவர்களை யாரோ புரிஞ்சுக்கணுங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்து முன்னணி என்கின்ற அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு எப்பொழுதுமே தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஐயா ராமகோபாலன் அவர்கள் காலத்திலிருந்து மிக மிக ஆக்ரோஷமாக இந்து மக்களுக்கு பேசக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் சிறுபான்மைய மக்களை எங்கேயுமே போய் அவங்க எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தல, இந்து மக்களுக்காக நிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த அமைப்பு எல்லோரோடு இணைந்து ஜூன் 22ஆம் தேதி மதுரையில முருகர் மாநாடு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. பவன் கல்யாண் அவர்கள் தலைமை விருந்தினராக அந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க. அமைதியான வழியில மக்களை வர சொல்றாங்க. மிக முக்கியமாக உயர்நீதிமன்றத்துல அனுமதி வாங்கி இது நடக்குது. காவல்துறை அனுமதி மறுத்த பிறகு உயர்நீதிமன்றத்துல அனுமதி வாங்கி இதை பண்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது யாருக்கு இதனால் பிரச்சனை வருதுங்கன்னா, முருகர் பெயரை எடுத்தவுடன் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் பதட்டப்பட வேண்டும்? எதற்காக ரகுபதி அவர்கள் சட்டம் கையில வச்சிருக்கார்? நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பிறகு ரகுபதி அவர்கள் இது போன்று பேசினால் நீதிமன்றத்தை அவமதிக்கிறான் தானே அர்த்தம். கையில சட்டத்துறையை வைத்துக் கொண்டு நீதிமன்ற அனுமதி வழங்கிய பிறகு, ஏன்னா காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை என்ன சொன்னாங்க? முருகர் மாநாடு நடந்தால் சட்டம் ஒழுங்கு ஏற்படும். நீதிமன்றம் அதற்கு ஒத்துக்கல, பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதன் பிறகும் சட்டத்துறை அமைச்சர் பேசுறாங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன். சட்டத்துறை அமைச்சரே இந்த மாதிரி பேசினாங்கன்னா சட்டம் தமிழ்நாட்டில் நிலையா இருக்கும் எப்படி நம்ம நம்புறதுங்கன்னா? சென்னை மதுரவாயலில் கஞ்சா விற்பனை குறித்து பாஜக மதுரவாயல் மண்டல தலைவர் பிரசாந்த் கடந்த ஆண்டு போலீசில் புகார் கூறினார். அதைத் தொடர்ந்து மதுரவாயல் பகுதியில் போலீசார் தீவிர கஞ்சா வேட்டையில் ஈடுபட்டனர். அதில் பிரபல கஞ்சா வியாபாரிகள் ராஜி பாஸ்கர், சந்தோஷ், பிரசாந்த், விக்கி, சந்தோஷ் கைது செய்யப்பட்டனர்.
இக்கும்பல் தற்போது ஜாமீனில் ரிலீஸ் ஆன நிலையில் பழிவாங்கும் நோக்கில் பிரசாந்தை தீர்த்து கட்ட சந்தர்ப்பம் எதிர்பார்த்து காத்திருந்தனர். சென்னை போரூர் ஐயப்பன் தாங்கல் பகுதியில் பிரசாந்த் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருப்பதாக கும்பலுக்கு தகவல் கிடைத்தது. தொடர்ந்து ஆட்டோ பைக்கில் அங்கு வந்த 10 பேர் கும்பல் பிரசாந்தை சரமாரியாக அரிவாளால் வெட்டியது. தடுக்க வந்த பிரசாந்த் நண்பர்கள் சக்திவேல் பூபதிக்கும் அரிவாள் விட்டு விழுந்தது. மூவரும் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடியதை பார்த்த கும்பல் உடனடியாக எஸ்கேப் ஆனது. மூவரும் தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். இவ்வழக்கில் மதுரவாயில் ராஜபாஸ்கர், சந்தோஷ், பிரசாந்த், விக்கி, சந்தோஷ் உள்ளிட்டோரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னையில் பாஜக நிர்வாகி பிரசாந்தை கஞ்சா கும்பல் கொலைவெறியுடன் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக திருச்சியில் உள்ள மேஜர் சரவணன் நினைவிடத்தில் முன்னாள் ராணுவ வீரர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் மற்றும் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து மேஜர் சரவணன் நினைவிடத்தில் துவங்கி மத்திய பஸ் ஸ்டாண்ட் வரை தேசிய கொடி ஏந்தி அமைதி ஊர்வலம் சென்றனர். ஏற்பாடுகளை ஒருங்கிணைந்த தமிழக பட்டாள அமைப்பினர் செய்தனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் திமுக அரசு நிர்வாகத்தை கண்டித்து திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டித்து ஆர்ப்பாட்டம், கண்டித்து ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். விடியா திமுக அரசின், விடியா திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து, நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். திருவள்ளூர் நகராட்சியில ராஜம்மா தேவி அவங்க அவர் தனியார் நிலம் கொடுத்திருக்காரு. அதுல காலங்காலமா பார்க் இருந்தது. அந்த பார்க்கை இப்ப எடுத்துட்டு இப்போ கடை கட்ட வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு மக்களுக்கு பிரயோஜனப்படுறது பூங்கா. அந்த பூங்கா எடுத்துட்டு இன்னைக்கு பார்க்கு கட்டுறாங்க. இது கமர்ஷியலா இன்னைக்கு கடைகள் கட்டுறாங்க. 19 கடைகள் மொத்தம், இது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல. அது கட்ட வேண்டிய அவசியம் என்ன நான் கேட்கறேன். அப்போ ஆளுங்கட்சிக்கு அவங்க துட்டு அடிக்கணும், காசு அடிக்கணும், அதுக்கு உண்டான வழி என்ன? அதுக்காக பூங்கா அடிக்கலாம். அது பூங்காவை ஆக்கணும். திருவள்ளூர் நகராட்சியில் அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லை. சாலைகள் குண்டும் குழியும் சரி, அதே போல மருத்துவமனையில் அவல நிலை, அதே போன்று கழிவுநீர் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, அதே போன்று தெருவிளக்குகள் எரிவதில்லை. இது போன்ற அந்த பிரச்சனைகளை முன்வைத்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் இன்றைக்கு எழுச்சியான ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.